வெள்ளி கிரகத்துடன் முதல் ரேடார் தொடர்பு ஏற்பட்டது. வெள்ளி கிரகம் பூமிக்கு அருகிலுள்ள முக்கியமான கிரகங்களில் ஒன்றாகும். 1959 மார்ச் 9 அன்று விஞ்ஞானிகள் முதன்முதலாக ரேடார் அலைகள் மூலம் வெள்ளி கிரகத்துடன் தொடர்பு ஏற்படுத்தினர். இது விண்வெளி ஆய்வுத்துறையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்த முயற்சியை ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரட்டரி மற்றும் நாசாவுடன் தொடர்புடைய விஞ்ஞானிகள் மேற்கொண்டனர். அவர்கள் பூமியிலிருந்து சக்தி வாய்ந்த ரேடார் அலைகளை வெள்ளி கிரகத்துக்கு அனுப்பினர். அந்த அலைகள் கிரகத்தின் மேற்பரப்பில் மோதிய பின் மீண்டும் பூமிக்கு திரும்பின. இந்த ரேடார் அலைகள் திரும்பி வர எடுத்த நேரத்தை கணக்கிட்டு விஞ்ஞானிகள் பூமி மற்றும் வெள்ளி கிரகங்களுக்கிடையேயான தூரத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடிந்தது. இது கிரகங்களின் இயக்கம் மற்றும் விண்வெளி தூரங்களை புரிந்து கொள்ள உதவியது. அந்த காலத்தில் வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்பை நேரடியாக பார்க்க முடியாத நிலை இருந்தது. அதன் மேல் அடர்ந்த மேகங்கள் இருந்ததால் தொலைநோக்கி மூலம் பார்க்க முடியவில்லை. எனவே ரேடார் தொழில்நுட்பம் விஞ்ஞானிகளுக்கு அந்த கிரகத்தை ஆய்வு செய்ய புதிய வாய்ப்பை வழங்கியது. இந்த 1959 நிகழ்வு விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் முக்கியமான ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பிற கிரகங்களை ரேடார் மூலம் ஆய்வு செய்வதற்கான வழி உருவானது. பின்னர் பல விண்வெளி ஆய்வுகள் மற்றும் கிரக ஆய்வு திட்டங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் அடிப்படையாக அமைந்தது.